பாலையா படங்கள்னாலே எப்படி இருக்கும்? பழைய கதை. அந்த கதையை நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம். அந்த கதையில் அவரை நார்மல் மனுஷனாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் பண்ணுற ஒரு விஷயமும் சூப்பர் ஹீரோக்கே டஃப் கொடுக்குற வகையில் இருக்கும். எப்படின்னா, நம்ப முடியாத ஃபைட் சீனு, 4 பாட்டு, அவரையே சுற்றி சுற்றி வர காதலி, படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் அவர்கிட்டயே அடி வாங்குற வில்லன், இந்த மாதிரி டெம்ப்ளேட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க அந்த மாதிரி இல்லை, லைட்டாக இருக்கும். ஏன்னா படத்தோட விஷுவல்ஸை பார்க்க செம கிளாஷாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பாலையா படங்கள்ல அப்படி பார்த்ததே கிடையாது. அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம் கலர்ஸாக இருக்கட்டும், படத்தோட கலர் பேலட்டாக இருக்கட்டும், ஒரு பில்டப் ஷாட்ஸாக இருக்கட்டும், மாஸ் எலிவேஷன் ஷாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பாலையா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் ரசித்து பார்க்குற வகையில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கப்படமாக தமனோட மியூசிக்குமே செமையாக இருந்துச்சு. குறிப்பாக தீ மியூசிக்கு பங்கமாக இருந்துச்சு. என்ன, இந்த சரத்குமாரோடைய பழைய படம் அரசு இருக்குல்ல, அதுல இருந்து தான் ஒரு பாட்டை சுட்டு போட்டிருந்தாரு. என்ன பாட்டுன்னு தானே கேட்குறீங்க? மல்லிகை மல்லிகை பந்தலே அடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே.